சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். எம்புரான் பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. முதல்வர் மறைவுக்கு பிறகு மாநிலத்தில் ஏற்படும் அரசியல் குழப்பங்களை தீர்த்து வைக்கும் மோகன்லால் முதல்வரின் மகன் டொவினோ தாமஸை புதிய முதல்வராக்கிவிட்டு கேரளாவிலிருந்து வெளியேறுவது போல் லூசிபர் முடிவடைய, அதன் தொடர்ச்சியான இதில் மோகன்லால் மூலம் முதல்வரான டொவினோ தாமஸ் மதத்தை வைத்து அரசியல் செய்யும் தேசிய கட்சி ஒன்றுடன் கூட்டணி அமைச்சுகிறார். அதனால் கேரள அரசியலில் மீண்டும் குழப்பம் ஏற்படுவதோடு மாநிலத்திற்கு ஆபத்து ஏற்படும் சூழலும் வருது. இதனால் மீண்டும் கேரளா வரும் மோகன்லால் தனது அதிரடி நடவடிக்கைகள் மூலம் பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கிறார் என்பதையும் அவரது சர்வதேச மாஃபியா வாழ்க்கையையும் விரிவாக சொல்வதும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்ஷனாகவும் சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. முதல் பாகத்தில் மாநில அரசியல் பேசிய இயக்குனர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் இந்த இரண்டாம் பாகத்தில் தேசிய அரசியலுடன் கேரளா போன்ற மாநிலங்களை ஆக்கிரமிக்க திட்டமிடும் தேசிய கட்சிகளின் நடவடிக்கை மற்றும் மத அரசியலின் பாதிப்புகள் பற்றி பேசியிருப்பதோடு அதை பேன் இந்தியா ரசிகர்களை திருத்தும் விதத்தில் மிக அருமையாக இயக்கியிருக்கிறார் பிருத்திவிராஜ் சுகுமாரன். முதல் பாகத்தில் மோகன்லாலின் சேவகனாக ஒரு சில சண்டை காட்சிகளில் என்ட்ரி கொடுக்கும் பிருத்திவிராஜ் சுகுமார் சையத் மசூத் என்ற கதாபாத்திரம் மூலம் அழுத்தமான கதை ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் தனது கதாபாத்திரத்தை பார்வையாளர்கள் மனசில் அழுத்தமாக பதிய வைக்கிறார். மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ், அபிமன்யு சிங், இந்திரஜித் சுகுமாரன், கிஷோர், சானியா ஐயப்பன் என மற்ற இடங்களில் நடித்திருக்கவங்கெல்லாம் நல்ல தேர்வு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஒளிப்பதிவாளர் சுஜித் வாசுதேவ் ஒவ்வொரு ஃப்ரேமையும் பிரம்மாண்டமாக காட்ட வேணும்ன்றதுக்காக கடுமையாக உழைத்திருக்கிறாருன்றத படம் பார்க்கும்போதே தெரியுது. இசையமைப்பாளர் தீபக் தேவின் பின்னணி இசை படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குது. முதல் பாகத்திற்கு கிடைத்த வெற்றியால் இரண்டாம் பாகத்தை பேன் இந்தியா கதையாகவும் சர்வதேச தரத்திலும் சொல்ல முயற்சித்து அதில் இயக்குனர் பிருத்திவிராஜ்குமார் வெற்றியும் பெற்றிருக்கிறார். மொத்தத்தில் எம்புரான் படம் மலையாள சினிமாவின் பேன் இந்தியா படமாக வெளிவந்திருக்குது. படத்தை இயக்கிய இயக்குனர் பிருத்திவிராஜ் சுகுமார் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.